மந்த்து ஃபுல்லாகவே, ஏன்னா அவேர்னஸ்ன்றது அந்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அதுக்காக உலகம் ஃபுல்லாக இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. இங்கே குளோபலாக இந்த கிளினிக்கல் ஹெல்த் சிட்டியில் நாங்கள் வந்து இந்த ஃபேட்டி லிவருக்காக இந்த ஃபைப்ரோ ஸ்கேன், இது ஒரு இந்த மிஷின் மூலமாக இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான அந்த கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்து வரக்கூடிய பாதிப்பை தெளிவாக தெரியும். இந்த வியாதி வந்து பொதுவாக வந்து எந்த ஒரு சிம்டம்ஸ், இந்த ஃபேட்டி லிவர் வந்து சிம்டம்ஸ் அறிகுறி தரப்போறதில்லை. ஸோ அதனால இந்த மாதிரி ஸ்கேன்லாம் பண்ணி நம்மளுக்கு சிம்டம் இல்லாட்டினாலும், லிவர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அறிகுறி தெரியாட்டினாலும் இதை பண்ணி இது எல்லாரும் பயனடைன்றதுக்காக இந்த நாளில் வந்து போலீஸ் உயரதிகாரியின் தலைமையில் இன்னைக்கு வந்து போலீஸ் செக்டார்ஸ் அவங்க இதில் நாங்கள் வந்து ஃப்ரீ அந்த கேம்ப் தொடங்கியிருக்கோம். இந்த கேம்ப் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் பொதுமக்களும் சரி யாராக இருந்தாலும் இந்த கேம்பை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர் ஒருத்தவங்களுக்கு வந்ததுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுக்காமல் இருந்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் ஸ்கேன் பண்ணுறப்ப அந்த ஃபேட்டி லிவர் அப்படியே தான் இருக்கும். ஒரு டயத்தில் அதனுடைய கிரேடுன்னு சொல்லுவோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடி செல்லு வந்து லிவர் செல் வந்து டெத் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த டெத் பர்சன்டேஜ் 5% இருக்கலாம், அது பேர் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டெத் பர்சன்டேஜ் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னா 5% இருக்கிறது ஒரு 70% தாண்டும். எப்பயுமே லிவர் வியாதி 70%க்கு மேலே நம்ம லிவர் எப்போ டேமேஜ் ஆகுதோ அப்போதான் சிம்டம்ஸாக அறிகுறியாக வெளியே தெரியும். ஏன்னா நம்ம லிவரில் வந்து 30% 30% நல்லா இருந்தாலே நம்மளால் நார்மலாக உயிர் வாழ முடியும். உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவேன்னா, இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய கல்லீரலில் 50% 60% வந்து லிவரால் இறக்க போகிறவங்களுக்கு தானமாக தர்றாங்க. அப்படி கொடுத்தும் அவங்க நல்லா இருக்காங்க. ஸோ அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எல்லாருமே லிவருடைய வெயிட் 1 kgன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 kgல 50 to 60% 600 கிராம் நம்ம வந்து எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் நம்ம வந்து நார்மலாக நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியும். இதே பிரின்சிபிள் தான் வியாதிக்கும் வரும். நம்ம லிவரில் 50% 60% மேலே டேமேஜ் ஆன பிறகுதான் நம்மளுக்கு சிம்டம் வரும். ஸோ இதனால தான் அந்த சிம்டம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கேன், அல்ட்ராசோனோகிராம், ஃபைப்ரோ ஸ்கேன். ஸோ அப்படி அறிகுறி வருது, அப்படி அந்த வியாதி வந்து அந்த வியாதி பேர் என்ன, இந்த ஃபேட்டி லிவரு ட்ரீட் பண்ணலை, அது ஒரு வியாதியாக பல வருஷத்துக்கு மேலே அப்புறம் மாறுது. அந்த வியாதியினுடைய பேர் சிரோசிஸ், லிவர் சிரோ. இந்தி வந்து அந்த லிவர் சிரோசிஸ்ன்ற வார்த்தையை வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஆல்காலிக் லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் டீ டோட்டலாக இருப்பாங்க, அவங்களும் ஒரு டயத்தில் இந்த ஃபேட்டி லிவர்னால சிரோசிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ட்ரீட் பண்ணலைன்னா வரக்கூடிய வியாதி லிவர் சிரோசிஸ்ன்னு தெரியுது. ஸோ அதனால நம்ம அதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறது நல்லது. இது நார்மலாக வந்து 5000 அப்படின்னு ஒரு ஸ்கேனுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கேம்ப் இதனால இது வந்து ஃப்ரீயாக இந்த ஸ்கேன் இது வந்து இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதம் ஃபுல்லாக இந்த இது கம்மியாகும். பட்டு நார்மலாகவே இந்த ஸ்கேனுக்கு வந்து ஒரு 50% கன்செஷனில் தான் ஒரு பண்ணுறதா மேனேஜ்மெண்ட்டில் டிசிஷன் எடுத்திருந்தாங்க. இந்த மந்த் ஃபுல்லாக இந்த கேம்பில் அது ஃப்ரீயாக உபயோகப்படுத்துகிறோம். அந்த டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் இதுதான் முக்கியமான காரணம் ஃபேட்டி லிவர் வரதுக்கு. அதனால கண்ட்ரோல் பண்ணுறது வந்து முக்கியமான சுகர், பிபி கண்ட்ரோல் இதெல்லாமே முக்கியமாக பண்ணணும். ஸோ ஃபேட்டி லிவரும் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அண்ட் எக்ஸசைஸ், முக்கியமான எக்ஸசைஸு, வெயிட் ரிடக்ஷன், வெயிட் கட்டாமல் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ தட் ஃபேட்டி லிவர் டிசீஸ் கிரேட் 1 and 2 வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிரேட் 3 and 4 ஆச்சுன்னா அது அப்புறம் சிரோசிஸ், அப்புறம் டீகாம்பன்சேஷன். ஸோ ஐ திங்க் அது இம்பார்ட்டன்ட். இல்லை, அதான் இப்போ மேடம் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஃபேட்டி லிவர், ஒன் ஆஃப் த காரணங்கள். ஏன் அப்படின்னா, இப்போ டயபெட்டிஸ்ன்னு எப்போ சொல்கிறோம், அதிகப்படியான சுகர் பாடியில் இருக்கிறப்ப, அந்த அதிகப்படியான சுகர், பிளட் சுகரு லிவருக்குள்ளே போகிறப்ப ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு ஃபேட்டினுடைய
ஒரு காம்பனன்ட். இப்போ நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுறப்ப கொலஸ்ட்ராலுக்கு லிபிட் ப்ரொஃபைல்னு ஒரு டெஸ்ட் பண்ணுங்க. அதில் வந்து பேட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால்னு வர்றப்ப இந்த எல்டிஎல் டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட் டிஜிஎல் ஒரு வேல்யூ வரும். ஸோ இந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் உள்ளவங்களுக்கு பிளட் சுகரு டிஜிஎல் ட்ரைக்ளிசரைடுன்ற ஒரு வகையான கொழுப்பாக மாறி அது லிவரில் போய் டெபாசிட் ஆகும். இதுதான் வந்து கம்மியாக டெபாசிட் ஆகிருக்கும். சுகரை கண்ட்ரோலே பண்ணாமல் இருந்தால் டெய்லி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், சுகர் ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிட்டே இருக்குது, அது எல்லாம் கொலஸ்ட்ராலாக மாறும். ஸோ ஹை சுகர் லெவல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு த கொலஸ்ட்ரால் டெபாசிஷன் இன் தி லிவர். அந்த மாதிரி ஸோ சுகர் லெவல் ஹையாக இருந்தாலே நம்ம அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஃபேட்டி லிவர் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன ட்ரீட்மெண்ட்டு? சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க. சுகரை கண்ட்ரோல் பண்ணுறப்ப அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக ஃபேட்டில் டெபாசிட் ஆன அந்த ஹை ட்ரைக்ளிசரைடு கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் ஆக தொடங்கும். ஸோ ரிவர்சபிள். அது பண்ணாமல் விடுறப்ப தான் இந்த லிவர் சிரோசிஸ் இந்த மாதிரி போகுது.